काकुमे अंगमोहरे पुलकभूषणमाश्रयन्ति भृङ्गाङ्गनेव मुकुलाभरणं तमालमो अंगीकृता किल विभूतिरपङ्गलीला माङ्गल्यदास्तु मम மங்களதேவதாயாக. நாராயணியத்தினுடைய ஒரு வைபவத்தை நாம் சென்னை தாம்பரம் படப்பை சாலையில் அமைந்திருக்கக்கூடிய மணிமங்கலம் சதுர்வேதி மங்கலம் என்று அழைக்கக்கூடிய கிராமத்தில் உள்ள ஸ்ரீதேவி பூதேவி சமேதனான ராஜகோபால சுவாமியினுடைய திருக்கோயிலின் திவ்ய தரிசனத்தோடு நம்ம சிரவணம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த திருக்கோயில்களில் கோஷ்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய பல சுவாமிகளை நாம் தரிசித்துக் கொண்டு அப்படி வந்தோமே ஆனால் இங்கு பல கல்வெட்டுக்கள் எல்லாம் நம்முடைய பார்வைக்கு தென்படுகின்றது. ஆச்சரியமா இருக்கு. அதாவது பாண்டிய மன்னர்கள் சோழ மன்னர்கள் இந்த திருக்கோயிலுக்காக பல நகைகளையும் பல மானியங்களையும் இங்கு வழங்கி இந்த திருக்கோயிலை அந்த காலத்துல, அதாவது கிட்டத்தட்ட இது 1000 வருஷம் பழமை வாய்ந்ததுன்னு இங்கு இருப்பவர்கள் கூறுகிறார்கள். அந்தந்த காலத்துல அளிக்கப்பட்ட மானியங்கள் எல்லாம் இந்த கல்வெட்டுல பொறிக்கப்பட்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் இங்க இருக்கக்கூடிய சுவாமி திருவாய்ப்பாடி ஸ்ரீ கிருஷ்ண பெருமாள், ஸ்ரீ துவாரகாதிபதி, வந்துவராப்பட்டி திருக்குவை குலத்தாழ்வார், வந்துவராப்பட்டி எம்பெருமான் என்று பல திருநாமங்களால் இங்கு அழைக்கப்படுவதாக இந்த கல்வெட்டிலே செதுக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். லோகமகாதேவி சதுர்வேதி மங்கலம், ராஜசூடாமணி சதுர்வேதி மங்கலம், கிராம சிகாமணி சதுர்வேதி மங்கலம், பாண்டியனை இருமடி வெண்கண்ட சோழ சதுர்வேதி மங்கலம், ரத்னகிரக ஹாரம் என்றெல்லாம் இந்த கிராமத்திலே இந்த திருக்கோயிலுக்கு பல பெயர்கள் அமைந்திருப்பதாகவும் கிராமத்தின் பெயர்களாகவும் இங்கு இருக்கக்கூடிய கல்வெட்டுக்களை நாம் பார்த்து கொண்டே இங்கு உள்ள தாயாருடைய சன்னதிக்குள் நாம் நுழைகின்றோம். அங்கு அழகான 4 கால் மண்டபம் நம்மை வரவேற்கின்றது. அங்கு 4 தூண்கள் அழகாக அமைந்திருக்கின்றன. ஒவ்வொரு தூண்களிலேயும் அங்கு பலவிதமான மூர்த்திகள், எவ்வாறு பிராகாரத்திலே பல மூர்த்திகள் அமைந்திருக்கின்றார்களோ பெருமாளுக்கு, அதே போன்று இங்கு இருக்கக்கூடிய செங்கமலவல்லி தாயாருக்கும் நாம் அந்த தூணிலே பெரிய திருவடியான கருடனை கைகூப்பியவாறு தரிசிக்கின்றோம். நரசிம்மமூர்த்தியும் உள்ளார். மற்றும் ஒரு யோக பட்டத்திலே இங்கும் ஒரு யோக நரசிம்மரும் உள்ளார். அங்கு நாம் நர்தன கண்ணனையும் காளிங்க கண்ணனையும் தரிசித்தோம். தாயாருடைய சன்னதி தூணிலேயோ தவழும் கண்ணனாக அந்த தன் முகத்து சுட்டி தவழ தவழ தவழ்ந்து வரக்கூடிய கண்ணனுடைய திவ்ய தரிசனத்தை நாம் அடைகின்றோம். இங்கும் காளிங்க நர்தன கண்ணன் உண்டு. அது மட்டுமா, மகாவிஷ்ணு, மகாலட்சுமி என்று பற்பல அழகான விக்கிரகங்கள் சிற்பங்கள் இந்த தூணிலே இருப்பதை நாம் தரிசித்துக் கொண்டே உள்ளே நுழைந்தால், ஆகா, தாயாருடைய திவ்ய தரிசனம். செங்கமலவல்லி தாயார் என்று அழகான தாமரை பூவோடு ஒப்பிடக்கூடிய உத்தமமான அழகான தாயாருடைய திருநாமம். அவனோ ராஜகோபாலன், இவளோ செங்கமலவல்லி. 4 திருக்கைகள், 2 திருக்கைகளிலே அழகாக இவருடைய பெயருக்கு ஏற்றாற் போல கமலமான தாமரை பூவை 2 கைகளிலும் கையிலே ஏந்தியுள்ளாள். ஒரு கையிலே அழகான அபயஹஸ்தத்தை தான் காண்பித்துக் கொண்டு மற்றொரு கையை வரதகஸ்தமாக, என்னை வந்து தரிசிப்பவர்கள், என்னிடத்திலே பிரார்த்தனை செய்பவர்கள், அவர்களுக்கு நான் வேண்டிய வரங்களை அளிக்கின்றேன், எடுத்துச் செல்லுங்கள் என்று தன்னுடைய கையை சற்று தாழ்த்தியவாறே நமக்கு அளிக்கக்கூடிய திவ்ய தரிசனம். அது மட்டுமல்ல, உயர்ந்த திருவாபரணங்களை சாற்றிக் கொண்டு இருக்கின்றார். மூல விக்கிரகத்தை நாம் படமெடுப்பதற்கு அனுமதி கிடைக்காததால் உற்சவ விக்கிரகத்தை தரிசிக்கின்றோம். ஆனால் இது போன்றே 4 திருக்கரங்களோடும் உற்சவ விக்கிரகம் எவ்வாறு இங்கு அமைந்துள்ளதோ அதே போன்று இங்கு செங்கமலவல்லி தாயார் நாம் நேரில் வந்தால் தரிசிக்கக்கூடிய அளவுக்கு மூல விக்கிரகத்தினுடைய ரூபமும் அவ்வாறு அமைந்திருக்கின்றதாம். தாயாருடைய பெருமையை நாம் தரிசித்தவாறே சற்றே நகர்ந்து வந்தோமே ஆனால், ஆண்டாள் இல்லாத வைணவ திருக்கோயில் உண்டா? அது மட்டுமல்லாமல் கண்ணன் இருக்கின்றான் என்றால் ஆண்டாள் எங்கிருந்தாலும் அங்கு ஓடி வந்து விடுவாளே. ஸ்ரீவில்லிபுத்தூரிலே அவதரித்த ஆண்டாள் ராஜகோபாலனான இந்த கண்ணனை தேடி இந்த மணிமங்கலத்திலே அழகாக தாமரை பூவை கையில் ஏந்தி கொண்டு நின்ற திருக்கோலத்தோடு என்னை தரிசிப்பவர்கள் எல்லாம் திங்கள் திருமுகத்து செல்வத் திருமாலால்
எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் என்று தன்னுடைய அருளை வாரி வழங்கிக் கொண்டு இங்கே கோயில் கொண்டிருக்கக்கூடிய அழகான ஆண்டாள் நாச்சியாரை தரிசித்துக் கொண்டு நாம் நாராயணியத்தினுடைய பகுதிக்கு திரும்பி வருவோம். காதால் உன்னுடைய திவ்ய தரிசனங்களுக்கு, காதால் உன்னுடைய திவ்ய வைபவங்களை கேட்பதும் கண்ணால் உன்னை தரிசிப்பதும் எல்லோருக்கும் பலனை அளிக்க வல்லது. உன்னுடைய சிருஷ்டியானது எங்களுக்கு பெருமைக்குரியது என்று 7வது ஸ்லோகத்தினுடைய முடிவிலே நாராயண பட்டத்திரி வர்ணித்ததை அழகான தமிழ் பாசுரம் கூறுகின்றது. வென்றிடற்கரியவாம் உலகுயிர் அனைத்திற்கும் விளைத்திடும் துன்பமெல்லாம் நின்றிடும் முன் உருவில் நிகழ்ந்தவை என் மனம் நிகழ்த்தியது. ஒரு காலையில் நின்று நீ உலகுயிர் படைத்திடும் நியாயம் நியாயமென நான் இன்று கண்டு கொண்டேன். நின்றிடும் உண்மையுடல் ஞானமும் நீ தரும் உணர்வென்னும் கடலில் கண்ணா கண்டேன். அந்த உன்னுடைய சிருஷ்டியானது உன்னுடைய திவ்ய தரிசனத்தோடு எங்களுக்கு பரமபலன அளிக்கிறதுன்னு குருவாயூரப்பனுடைய பிரபாவத்தை சொன்ன பட்டத்திரி நாராயணியத்தினுடைய முதல் தசகத்தின் 8வது ஸ்லோகத்தை குருவாயூரப்பனிடத்திலே தொடங்க ஆரம்பிக்கின்றார். 7வது ஸ்லோகம் முடித்தவுடன் 7வது முறையாக ஆம் குருவாயூரப்பன் அந்த ஸ்லோகத்திலே சொல்லப்பட்ட கருத்துக்கள் சத்தியம் என்று அவன் தலையசைத்தானாம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நாராயணியத்தினுடைய பெரிய சிறப்பே ஒவ்வொரு ஸ்லோகம் முடியும் போதும் குருவாயூரப்பன் பட்டத்திரிக்கு தன்னுடைய கர்ப்ப கிரகத்தில் இருந்து தன்னுடைய தலையை சற்றே இடதுபுறம் சாய்த்தவாறே தனது வலதுபுறத்திலே அமர்ந்து நாராயணியத்தை எழுதி கொண்டிருக்கக்கூடிய வாதரோகத்தால் பீடிக்கப்பட்டிருக்கக்கூடிய பட்டத்திரிக்கு திவ்ய தரிசனத்தை தலையசைத்தவாறே கண்ணன் அளித்துக் கொண்டு அந்த ஸ்லோகத்திலே சொன்ன கருத்துக்களை நான் ஆமோதிக்கிறேன், இது சத்தியம் என்று ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் அவன் முத்திரை குத்துகிறான். அதுபோல் நாம் நலம் தரும் நாராயணியத்தை தொடங்கி இந்த தசகத்திலே 7 முறை கண்ணன் தலையசைத்து அனுகிரகித்து விட்டான். அந்த குதூகலத்திலே இதோ பட்டத்திரி அஷ்டமியில் தேவகிக்கு 8வது மகனாக பிறந்தவன் கண்ணன். அவனுடைய திதியும் 8வது திதி, யாருக்கும் எட்டாதவன், அவனும் 8வது குழந்தையாக இங்கு பிறந்து விட்டான். அதனால் முதல் தசகத்தினுடைய 8வது ஸ்லோகத்தை பல பொருட்களை அடக்கி அவனை உயர்ந்த இடத்திலே வைத்து நாம் துதிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாரோ என்னவோ தெரியவில்லை. அந்த ஸ்லோகம் பல கருத்துக்களோடு அழகாக ஆரம்பிக்கின்றது. இதோ அந்த ஸ்லோகம். நம்ப்ராணம் சந்நிதத்தே சததமபி புரஸ்தைகி அனப்யர்த்திதானபி அர்த்தன் காமானஜஸ்ரம் விதரதி பரமானந்த சாந்திரம் கதியுச்சே இத்தம் நிசேஷலப்யோ நிரவதிக பலக பாரிஜாதோ ஹரே த்வம் க்ஷுத்ரம் தம் சக்கரவாடி த்ருமமபி லசதே அர்த்தமர்த்தி விரஜோயம். அழகான ஸ்லோகம். குருவாயூரப்பா, நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா? நாராயணியத்துக்குன்னு யாருமே தனியாக வியாக்கியானம் எழுதவே இல்லை. எல்லாத்துக்கும் ராமாயணம், பாகவதம், 18 புராணங்கள், திருப்பாவை, ஆழ்வார்களுடைய திவ்ய சூக்திகள் எல்லாத்துக்கும் வியாக்கியானம் இருக்கு. ஆனா நாராயணியத்துக்கு வியாக்கியானம்னு தனியா விரிவுரைன்னு யாருமே எழுதலையா. ஏன், என்ன காரணம்? பின்னாடி பெரியவர்கள் சிந்திச்சா நாராயணியத்துக்கு இருக்கிற பெருமையே அவரவர்கள் அனுபவிச்சு அந்த ஸ்லோகத்தை கேட்டும் பாராயணம் செய்தும், எப்படி ஒரு கற்கண்டோ ஒரு இனிப்போ ஒரு சர்க்கரையோ அது எங்கிருந்தாலும் அந்த எறும்புகள், அது எங்கேயோ இருக்கக்கூடிய எறும்புகள் எல்லாம் அந்த சர்க்கரையும் கல்கண்டையும் தேடி வருதோ, அதுபோல குருவாயூரப்பா நீ இந்த குருவாயூர்ல சர்க்கரையா எங்களுக்கு தித்திக்கிற. அதனால தானே உன்னுடைய பிரசாதமே எங்களுக்கு தித்திப்பான ஒரு பால் பாயசத்தை நிறைய சர்க்கரையை போட்டு எங்களுக்கு இனிப்பாக உச்சி வேளையில நீ கொடுக்கிற. அதனால எங்களுக்கு உனக்கு தனியா வியாக்கியானம் இந்த நாராயணியத்துக்கு இல்ல. எறும்புகள் போல பாகவதோத்தமால் உலகத்தில் இருக்கக்கூடிய பல கோடி பாகங்கள்ல இருந்து உன்னை தரிசனம் பண்ண வரா. அவ வந்து உணர்வு பூர்வமாக அவர்களுக்கு என்ன தேவையோ, ரோக சாந்தி, வியாதி நீங்கணும்னா வியாதி, அவர்களுடைய அந்த தாரித்ரிய மோசனம், அதாவது ஏழ்மை நிலையாவது நீங்கப்பட வேண்டும் என்றால் உன்னுடைய தரிசனத்தினால ஐஸ்வர்யம், எல்லாத்துக்கும் மேல உலகத்துல வேண்டிய மன நிம்மதி, கடன் தொல்லையிலிருந்து விடுபடுறது,
புத்திரன் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு புத்திரபாகியம், கல்யாணமாகாதவர்களுக்கு கல்யாணம், எல்லாத்த விட ஒரு பெரிய கஷ்டம் துக்கத்தை தாங்கக்கூடிய ஒரு சக்தி வைராக்கியம், இது எல்லாம் நாராயணியத்தோட மகாத்மியமாக 100 தசகங்கள்ல 1036 ஸ்லோகங்கள்ல குருவாயூரப்பா பொதிஞ்சிருக்கு. அதனால அனுபவபூர்வமாக அவரவர்கள் இதை உணர்றதுனால இதுக்கு தனி வியாக்கியானம் இல்லை. உண்மையை சொல்ல போனா நாராயண பட்டத்திரி இந்த நாராயணியம்ன்ற காவியத்தை முடிச்ச உடனே இதுக்கு என்ன பெயர் வச்சாருன்னா கிருஷ்ண சௌந்தர்ய லகரின்னு பெயர் வச்சாராம். அதாவது கிருஷ்ணனுடைய அழகை, கண்ணனுடைய பெருமையை வர்ணிக்கக்கூடிய காவியம் கிருஷ்ண சௌந்தர்ய லகரின்னு வச்சார். ஆனா குருவாயூரப்பன் ஒத்துக்கல, கிருஷ்ண சௌந்தர்ய லகரி வேண்டாம், இதுல கேட்கிறவா பாராயணம் பண்றவா எல்லாரும் இதுல சேர்ந்து இருக்கா, அதனால பக்தர்களையும் சேர்த்துன்னு இதுல ஒரு பேரை வச்சுடுனார். அதனால நாராயணியம்னு பேர் வந்துதான். அதாவது நரர்கள்னா மனிதர்கள், அந்த நரர்களுடைய அயனம் அவர்களுடைய ஒரு சுகம், நாராயணாம் அயனம் அவர்களுடைய ஒரு சுகம், அவர்களுடைய அனுபவம், அதையெல்லாம் விவரிச்சு சொல்லி தன்னோட சேர்த்து பக்தர்களையும் இதுல இழுத்துண்டாராம். அதுதான் இதுக்கு பெருமை. அப்படிப்பட்ட நீ என்ன பண்ற, இந்த ஒரு காவியத்தை நான் ஆரம்பிக்க செய்ய ஒன்னு தெரிஞ்சிட்டேன். நம்ரானாம் சந்நிதத்தே, நம்ரானாம் சந்நிதத்தே என்ன பொருள்? பகவான் கண்ணன் நினைச்ச மாத்திரத்துல ஓடி வந்து நாம கூப்பிட்ட இடத்துல நிக்கிறாளாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நேர குருவாயூருக்கு வர முடியாதவா, பார்வை இல்லாதவா, வயசானவா, நடக்க முடியாதவா, இவெல்லாம் கூட நம்ம குருவாயூருக்கு போக முடியலையேன்னு குருவாயூரப்பா கவலைப்பட வேண்டாம். நாராயணியத்தோட இந்த ஸ்லோகத்தோட பொருளை கேட்டு கிருஷ்ணா அப்படின்னு குருவாயூர மனசுல மானசீகமாக தியானம் பண்ணிட்டு உன்னை நினைச்சுட்டாள்னா போறோம். பார்வை தெரியாதவாளுக்கு கூட திருதராஷ்டிரனுக்கு நீ விஸ்வரூப தரிசனத்தை கொடுத்தது போல நீ ஓடி வந்து அவர்கள் மனத்திரை முன்னாடி இதை கேட்டிருப்பவர்களுக்கு நம்ரானாம் சந்நிதத்தே, அவர்களுக்கு ஒரு உத்தமமான ஒரு பலன் நீ கொடுக்கிற, திவ்ய தரிசனத்தை கொடுக்கிற. பக்தானாம் சந்நிதத்தே, ஸ்ரோதானாம் சந்நிதத்தேன்னு கிடையாது. அதாவது என்ன அர்த்தம்? இதை யார் கேட்கிறாளோ அவர்களிடத்துல தான் நீ வந்து நிக்கிற, யார் இதை சொல்றாளோ அவகிட்டக்கத்தான் நீ வந்து நிக்கிறேன்னு இல்ல. நாராயணியம் படிக்க முடியலையே எனக்கு அப்படின்னு கவலைப்படுறவாளுக்கு கூட, குருவாயூருக்கு வர முடியாதவாளுக்கு கூட கிருஷ்ணா அப்படின்னு உன்னை கண்ணை மூடிண்டு பக்தியோட ஒரு செகண்ட் நினைச்சுட்டா போறோம். நம்ரானாம் சந்நிதத்தே, அதை வணங்குபவர்களுக்கு முன்னாடி உன்னி கிருஷ்ணனாக பகவான் உங்களுக்கு என்ன வேணும்னு கைய கட்டிட்டு நிக்கிறாராம். அதனால தான் உத்தமமான பதம். நினைச்சவாளுக்கு நீ அவா உன்னை தேடி வரணும்னு நினைக்கிறது இல்ல, நீ அவளை தேடி. நிஷாதானம் நேதா கபி குலபதி காபி சபரி குச்சேல குப்ஜே சாவ்ரஜ யுவத யோமல்ய கிருதிகி. சுவாமி தேசிகன் தயாசதகத்துல சொல்வாரு, ராமனோ கண்ணனோ யார தேடிட்டு போனா? ராமன் அயோத்திக்கு தன்னை வந்து எல்லாரும் பார்க்கட்டுமேன்னு இல்ல, நேர குகனை தேடிட்டு போனான். பரத்வாஜர், அங்க இருக்கக்கூடிய விராதன், கபந்தன், சபரி, சுக்ரீவன், ஹனுமார், விபீஷணன், இத்தனை பேரை நீ ராமனா அயோத்தியிலேருந்து தேடிட்டு போனேன். நம்ரானாம் சந்நிதத்தே. அதே மாதிரி கிருஷ்ணாவதாரத்துல உன்னை நந்தகோபரோ யசோதையோ மதுராபுரியில வந்து பார்க்கல, அவளை தேடிட்டு போய் நீ தரிசனத்தை கொடுத்த. அதே போல கோபர்கள், கோபிகைகள், அங்க இருக்கக்கூடிய மதுராபுரி வாழ் ஜனங்கள், துவாரகை வாழ் ஜனங்கள், இத்தனை பேருக்கும் நீ அவ இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்த. உன்னை தேடிட்டு வந்தான் குச்சேலன்னு ஒருத்தன். ஆனா ஐஸ்வர்யத்தை அவனுக்கு தெரியாம அவனுடைய வீட்டுல நீ கொண்டு போய் அவனுக்கு தெரியாமையே நம்ரானாம் சந்நிதத்தே அவனிடத்துல போய் நீ இறக்கிட்ட. அதனால உன்னுடைய பிரபாவம் என்ன தெரியுமா குருவாயூரப்பா? நினைச்ச மாத்திரத்துல ஓடி வந்து எங்களுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய பரம பிரத்யக்ஷ தெய்வமாக குருவாயூர்ல இருக்கக்கூடிய நீ எவ்வாறு எங்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ற? நம்ரானாம் சந்நிதத்தேன்றதுக்கு கேரளால குருவாயூர்ல நடந்த ஒரு அழகான ஒரு கதையை சொல்லியே பெரியவர்கள் எல்லாம் விளக்குவார்கள். அந்த வைபவம் என்னன்னு நாளைய பகுதியில இந்த ராஜகோபால சுவாமியினுடைய திருக்கோயிலோட திவ்ய தரிசனத்தோட நாம் தொடர்ந்து கேட்கலாம்.